இந்த கேஸ் இப்படி முடியும்னு நினைக்கவே இல்ல அப்படின்னு வைஷ்ணவி ஹீரோ கிட்ட சொல்லிட்டு பாடிய போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்புறாங்க. இந்த பக்கம் பாண்டியனும் ஜனவ நான் பாத்துக்கிறேன், நீ அங்கிருந்து கிளம்புன்னு சொல்ல அவனும் எல்லாத்தையுமே பேக் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது தெரியாதனமா அவனோட கைப்பட்டு மித்ராவோட நாய் கீழே விழுந்து ஆனாகி சவுண்டு போடுது. அதே நேரத்துல இங்க ஹீரோவும் சங்கீதா சொன்னப்ப அந்த நாயோட ஓனர் தான் கொலகாரனா இருப்பா அப்படின்னு சொன்னது ஸ்டீவனை அன்னைக்கு நாயோட என் பொண்ணு பார்த்தா அப்படின்னு சொன்னது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி நம்ம தப்பா யோசிக்கிறோமா அப்படின்னு நினைச்சு தோட்டத்து வீட்டுல இருக்கிற சங்கீதாவை பார்க்க வராரு ஹீரோ. ஹீரோவும் சங்கீதா கிட்ட உண்மையை சொல்லுங்கன்னு சொல்ல அப்பதான் சங்கீதாவும் அன்னைக்கு நடந்ததை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என் பொண்ணு அர்ஷிதாவும் பார்ட்டில அன்னைக்கு மொட்டை மாடியில செல்ஃபி எடுக்க போயிருக்காங்க. அன்னைக்கு இந்த கஞ்சா அடிச்ச பையன் என் நாயால தானே நீங்க லைக்ஸ் வாங்கினீங்க அப்படின்னு அந்த நாயை வச்சு பயமுறுத்திட்டான். அதனால என் பொண்ணு ரொம்பவே பயந்து போயிட்டா. இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சதுமே நான் என் பொண்ணை சமாதானம் பண்ணிட்டு வெளியில வரும்போது மித்ரா கையில இருந்த அந்த நாய் அவனுங்களோட தான் அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு அதை புடுங்கி மேல இருந்து கீழே தூக்கி போட்டேன். டக்குனு மித்ரா அந்த கயிறை பிடிக்க அவளும் கீழே விழுந்து இறந்து போயிட்டா. எனக்கு வேற வழி தெரியல, என் பொண்ணுக்காக பண்ணிட்டேன். அடுத்ததா அர்ஷிதாவும் இதை போலீஸ் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொன்னா அவளையுமே நான் கொன்னுட்டேன். அடுத்தா பிரசன்னாவும் அல்க் மாஸ்க வச்சு எங்களை கண்டுபிடிச்சிட்டாரு, அவரையுமே கொன்னேன். இதுக்கெல்லாம் பலியாட ஆக்குறதுக்காக ஸ்டீபனை சிக்க வைக்க பார்த்தேன். அந்த நாய் பொம்மைய நான் தான் அவனோட பால்கனியில தூக்கி போட்டேன் அப்படி சொல்ல இதை கேட்டு ஹீரோவும் ஷாக்காய் உட்கார்றாரு. அப்பதான் சங்கீதாவும் உள்ள எழுந்து போய் கதவை சாத்திக்கிறாங்க. ஹீரோவும் ஜன்னல் வழிய பார்க்க ஏற்கனவே அனன்யாவுக்கு பால்ல விஷத்தை கலந்து கொடுத்துட்டாங்க போல. அவளும் அதை சாப்பிட்டு மயங்கி கிடக்குறா. இன்னொரு பக்கம் சங்கீதாவும் பெட்ரோலை ஊத்தி தன்னை எரிச்சுக்கிறாங்க. அதை பார்த்த ஹீரோவும் டக்குன்னு உள்ள புகுந்து சங்கீதாவை காப்பாற்ற முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அனன்யாவை மட்டும் காப்பாத்தி தூக்கிக்கிட்டு கார்ல வராரு. அனன்யாவும் மயங்கி கிடக்குறா. அப்ப ஸ்டீபனும் ஹீரோக்கு கால் பண்ணி அந்த மித்ராவோட பொம்மையில இருந்த அந்த வாய்ஸ் கேட்டதை பத்தி சொல்றான். அந்த பொம்மையில அர்ஷிதா வேணா அப்படி சொல்ல அனன்யா தான் அந்த நாயை தூக்கி கீழே போட்டிருக்கா. அந்த கயிறை பிடிச்சு மித்ராவும் கீழே விழுந்து இறந்து போயிருக்கான். இதெல்லாம் அதுல ரெக்கார்டா இருக்கு. அந்த பயத்துல கீழே வரும்போதுதான் பிரசன்னாவும் அவங்க கையில ஹல்க் மாஸ்க கொடுத்து என்ஜாய் பண்ண சொல்லியிருக்கான். இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் சங்கீதாவுக்கு உண்மையே தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் மித்ராவோட உடம்ப சூட்கேஸ்ல பூட்டி வச்சு நாடகம் ஆடி இருக்காங்க. அப்புறம் ஒரு நாள் ஹர்ஷிதாவும் உண்மையை போலீஸ் கிட்ட சொல்லிடலாம் அப்படி சொல்ல அவளையும் துடிதுடிக்க கொண்டு இருக்கா அனன்யா. அப்புறம் எல்லா உண்மையுமே தெரிஞ்ச பிரசனாவையும் மேல இருந்து தள்ளிவிட்டு கொண்டது எல்லாமே அனன்யா தான். இப்ப கூட எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டீபன் ஹீரோக்கு முன்னாடியே அங்கே வந்து விசாரிக்கலாம் அப்படின்னு பார்க்க அவன் மூஞ்சிலையும் பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சு விட்டு குடோன்ல பூட்டி போட்டிருக்கா. அதுக்கப்புறமா தான் சங்கீதாவும் பால்ல மருந்த கலந்து கொடுக்க அதை குடிச்சிட்டு படுத்திருக்கா. இது எல்லாமே ஸ்டீபன் ஹீரோக்கு கால் பண்ணி சொல்ல அதை கேட்டு ஹீரோவும் ஷாக்காக அனன்யாவும் மயக்கத்திலிருந்து எழுந்து ஹீரோவை பார்த்து சிரிக்கிறா.